அந்தச் செய்தி உலகையே உலுக்கியது. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. ஈரானின் அந்த பெரும் தலைவர் மறைந்து விட்டார். ஆனால் ஒரு வீரன் உண்மையில் இறக்கிறானா? அவர் வெறும் தலைவர் அல்ல, அவர் ஒரு இரும்பு மனிதர். உலக வல்லரசுகள் மிரட்டிய போதும் தன் நாட்டின் மானத்திற்காகவும் ஈமானிற்காகவும் ஒரு அங்குலம் கூட அவர் பணியவில்லை. பலஸ்தீனத்தின் பசியும் காசாவின் வலியும் அவருக்கு தன் சொந்த வழியாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக உலக அரங்கில் முழங்கிய அந்த சிங்கம் இன்று ஓய்வெடுக்கிறது. முஸ்லிம் உம்மா ஒன்றிணைய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் காட்டிய அந்த வீரம் இன்று ஒவ்வொரு முஸ்லிம் இளைஞனின் இரத்தத்திலும் ஆவேசமாக ஓடுகிறது. ஒரு தலைவன் இறக்கலாம், ஆனால் அவர் விதைத்த புரட்சி ஒருபோதும் சாகாது. அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு கொள்கை, அநீதிக்கு எதிரான ஒரு ஆயுதம். அவரை வீழ்த்திவிட்டதாக எதிரிகள் நினைக்கலாம், ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் அங்கே 1000 சிங்கங்கள் பிறக்கும் என்பதை உலகம் விரைவில் உணரும். போர் இன்னும் முடியவில்லை. மாவீரர்கள் மறைவதில்லை, அவர்கள் வரலாறாக மாறுகிறார்கள். உங்கள் ஈமானை உரசி பாருங்கள். அங்கே அந்த தலைவரின் வீரம் சுடர்விடும். அவர் மறைந்தாலும் அவர் காட்டிய வழி என்றும் அழியாது. சப்ஸ்கிரைப்.